ட்ரெண்டுக்கு வந்து எது வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் எப்போவுமே ட்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லுங்கள், உடல் குறைப்பு கொடுக்குற டிப்ஸ் தான். ஸோ நான் ஒரு 4 டிப் கொடுக்குறேன். அது எப்போவுமே கொடுத்த டிப் தான். அதை மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். முதல் விஷயம் ஹைட்ரேஷன். நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத கிரேவிங்ஸு கம்மியாயிடும். ரெண்டாவது, 20 நிமிஷமாவது நம்ம நிலையாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக உடம்பை வறுத்துக்கிட்டு 1 hour 2 hourலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 20 minutes நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். சூப்பராகவே டைஜஷன் ஆகிடும். நிலையாக எப்போவுமே ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதும், ஒரு வேர்த்து விறுவித்து கொட்டுற மாதிரி. மூணாவது, 7 to 7:30 7:30க்குள்ளே நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடிச்சிடணும். மார்னிங் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7-7:30க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ட்ராஸ்டிக்காக வந்து உங்கள் வெயிட் லாஸ் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த 4 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராகவே உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதை நீங்கள் கண்ணாட பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் ஃபேஸில் கருவளையும் கரும்புள்ளி அப்புறம் வெயில்னால் ஏற்பட்ட டார்க் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வீட்டிலே ஹோம்மேடாகவே நாங்கள் வந்து நலங்கு மாவு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நலங்கு மாவுன்னு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள்.